Hello friends, என்னோட கொலிக் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ராக்கரை இந்த மாதிரி சூப்பர்பா வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் ப்ராக்ரஸ் பாரும் வரும், அதே மாதிரி ஸ்டேட்டஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதை எப்படி அவர் செஞ்சார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக ஒரு டெமோ டேட்டா இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இந்த 3 ஸ்டேஜஸையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட்டுக்கு போயிட்டு செக் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா செக் பாக்ஸ் இன்சர்ட் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ராக்ரஸ் வந்து கொண்டு வரணும். அதை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த ரிப்பீட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். REPT அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் அது. இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல டபுள் கோட்ஸுக்கு உள்ள இந்த பாரை போட்டுக்கோங்க. மறுபடியும் டபுள் கோட்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கும்போது கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள ட்ரூ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு போட்டுட்டு ஒரு 20 இல்லைன்னா வந்து ஒரு 15 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அத்தனை டைம் அது ரிப்பீட் ஆகும், பெருசாக வந்து ஷோ ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகி காட்டும். இதை சரி செய்கிறதுக்கு ஹோம் போயிருங்க. இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காலமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகணும். இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இஃப் ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. லாஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸுக்குள்ளே ட்ரூ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போது இது என்னவா இருந்தால் 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத போடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத போடணும். ஸோ டபுள் கோட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத போடுங்க. சாரி, இங்கே ட்ரூ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டட் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதையும் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இதில் ஒன்று இதை அன்செக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது மாறுது. அப்போது இது ரெண்டையும் இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராக்ரஸ் பார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்மார்ட்டான ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு லைக் மட்டும்தான். இன்னும் பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள்.